அனைவருக்கும் வணக்கம். கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க உணவில் எதை தவிர்த்துக்கணும், எதை சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உணவில் நீங்கள் அதிகமாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது அசைவ உணவு. நீங்கள் ஒரு அசைவ உணவு பிரியர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அசைவ உணவு தவிர்த்துக்கோங்க. பருப்பு வகைகள் அதிகமாக எடுத்துப்பீங்க அப்படின்னா அதையுமே தவிர்த்துக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு முறைகளை தவிர்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு நான் ஒரு 5 பாதாம் எடுத்துப்பேன், ஒரு நாளைக்கு நான் ஒரு 10 பாதாம் எடுத்துப்பேன், இது எல்லாமே என்னோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி பாதாம் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. குறைந்தது ஒரு மாதமாவது இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக உணவில் அதிகமாக எதை சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கி, பரங்கிக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், வெள்ளரிக்காய் போன்ற காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி போன்ற கீரைகள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க. மூலிகைச்சாறு அப்படின்னு பார்க்கும்போது அருகம்புல், நெல்லிக்காய், செம்பருத்தி, கீழா நெல்லி, நெரிஞ்சில், சிறுகன்பிள்ளை, புளியாரி போன்ற மூலிகை ஜூஸை டெய்லியுமே காலையில் வெறும் வயிற்றில் 150 ml ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு, சாத்துக்குடி, முலாம்பழம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1 monthக்கு அப்புறம் உங்களோட யூரியா கிரியாட்டினின் லெவல் செக் பண்ணி பாருங்கள், குறைஞ்சிருக்கும். தேங்க்யூ.